இருந்தாலும் சரி, இலக்கியமாக இருந்தாலும் சரி, ஸ்ரீவைகுண்டம் என்ற ஒரு நகரத்திற்கு பெருமாள் உண்டு. பேசாதிருந்த குமரகுருவரையே பேச வைத்த இடம் அல்லவா அது. தனக்கான ஒரு இடத்தை முத்திரை குத்திய ஐயா தமிழர்களுடைய தந்தையான சீபா ஆதித்தனார் பிறந்த இடம் ஒன்றாக இருந்தாலும் இங்கே அரசியல் அடிச்சு ஒழி வைத்து இங்கே படித்து கற்று தன்னுடைய வீட்டையே நூலகத்திற்கு தானமாக கொடுத்திருக்கின்ற அந்த புண்ணிய பூமியில் நாம் கண்டு கொண்டிருக்கின்றோம். காலத்தினுடைய சுழற்சி என்று சொல்வதா அல்லது நாம் அதை பயன்படுத்திக் கொள்ளவில்லை என்று சொல்வதா என்பதை நினைக்கின்ற பொழுது கொஞ்சம் ஆனந்தமாக தான் இருக்கின்றது. முன்னால் பேசும்போது சொன்னாங்க, நல்லா இருந்த கருத்துக்கள்லாம். நூலகத்தை நாம் வாசிக்க வேண்டும். படிக்கிறது வேற, வாசிக்கிறது வேற. செய்தித்தாளை வாசிக்கணும், நூலை படிக்க வேண்டும். அப்போ வாசிக்கிறது வேற, படிக்கிறது வேற என்று எடுத்துக்கொண்டால் வாசிக்க என்ன செய்யணும்னா அதை வாசிக்கின்ற பொழுது மனதிலே மனனமாகின்றது. கல்வி என்பது சாதாரணமானது அல்ல. கல்வி என்ற சொல்லை மூன்றாக பகுத்து சொல்லலாம். யாரோ சொல்ல முடியுமா பாப்பா? கல்வி என்ன பகுத்து சொல்லலாமா? கல்வி இதை மூன்று சொல்லா பகுக்கலாம். கடுமையாக இருக்கும், கவி இனிமையாக இருக்கும், கூர்மையாக இருக்கும். கல் கடுமையாக இருக்கும், அதாவது கடினமாக இருக்கும். கல் வில் கூர்மையாக இருக்கும், கவி இனிமையாக இருக்கும். கல்வி இதுதான் நம்முடைய தமிழ் பண்பாடு. வள்ளுவன் தன்னை இந்த உலகிற்கே தந்த வான்முகர் கொண்ட தமிழ்நாடு என்று சொன்னாலே நம்முடைய பாரதி. அந்த பாரதி பிறந்த அந்த மண், பாரதிக்காக வாழ்கின்ற மண்ணும் இமயமலை என்று சொல்லுகின்ற அதே பாரதி தான் சென்றிடுவீர் 8 திக்கும் கலை செல்வங்களை யாரும் கொண்டு வந்து சேர்த்தீர் என்று சொன்னான். அந்த கலை செல்வங்களை கொண்டு வந்து சேர்ப்பதனால் தான் பல இன்பங்களை அனுபவித்ததை விட துன்பங்களையும் அனுபவித்துக் கொண்டிருக்கின்றோம் என்பதை இந்த இடத்தில் சுட்டிக்காட்ட வேண்டியது. இப்போ எனக்கு முன்னால் பேசுகின்ற போது ஒரு பாப்பா செல்பேசியை பற்றி, அதாவது அலைபேசியை பற்றி சொன்னாங்க. உண்மைதான், அலைபேசியில் அளவுக்கு அதிகமான நன்மை இருக்கின்றதா நீங்கள் சொன்னீங்க, உண்மை, ஏற்றுக்கணும். ஆனால் அலைபேசி நல்ல வழியில் செல்ல வேண்டும், தவறான வழிக்கு செல்லக்கூடாது என்பது கரெக்ட். அந்த அலைபேசியானது நல்வழிக்கு செல்ல வேண்டும். நம்முடைய விஞ்ஞானத்தினுடைய வளர்ச்சி அலைபேசியில் அனைத்து செய்திகளை, அறிவுபூர்வமான அனைத்து செய்திகளை தந்தாலும் பார்த்தோடு வச்சிடறோம். ஆனால் அறிவு என்பது வேற, அனுபவம் என்பது வேற. அந்த அறிவுபூர்வமான செய்தியை பார்த்து கொண்டு வைத்துக் கொள்வோம். ஆனால் அறிவோடு சேர்ந்து அன்பையும் கலந்து தருகின்ற ஆசிரியர் பெருமக்கள், அதை மறக்கக்கூடாது. அறிவும் அன்பும் கலந்து சொல்லுகின்றவர்கள் நம்முடைய ஆசிரியர் பெருமக்கள். அதாவது நம்முடைய வாழ்க்கையில் பொறாமைப்படாத இவர்கள் 2 பேர் தான். ஒன்று பெற்றோர்கள். அவர்கள் யாரை பற்றியுமே தன்னுடைய குழந்தைகளை பற்றி பொறாமைப்பட மாட்டாங்க. நம்ம பிள்ளை நல்லா இருக்கணும், நம்ம 10வது படித்தாலும் பரவாயில்ல, நம்ம பிள்ளை டாப் போகணும். அதை பெற்றோர்கள் நம்ம பிள்ளைகள் நல்ல இடத்துக்கு போகணுங்கிறத பொறாமைப்பட மாட்டாங்க, போட்டிப்பட மாட்டாங்க. ஆனால் பெற்றோராக நம்முடைய சொத்து, அவர்களுடைய சொத்து தான், நம்முடைய உரிமை. ஆனால் பெற்றோர்களை விட ஆசிரியர் பெருமக்கள் யார் என்றே நமக்கு தெரியாது. சொல்லிக் கொடுத்தவர்கள் மட்டும்தான். ஆனால் சொல்லிக் கொடுத்தவர்கள் நமக்காக, நம்முடைய வளர்ச்சிக்காக ஒவ்வொரு நாளும் நாம் படிப்பதற்காக, நாம் கற்றுக்கொள்வதற்காக, நாம் மாவட்ட ஆட்சியர் ஆகுவதற்கு, நாம் மருத்துவர் ஆகுவதற்கு, நாம் வழக்கறிஞர் ஆகுவதற்கு, நாம் சிறந்த விஞ்ஞானி ஆகுவதற்கு அவர்கள் ஒவ்வொரு நாளும் அனுதினமும் வீட்டில் உட்கார்ந்து அவர்கள் 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த பாடத்தை படித்து பார்த்தால் தான், வாசிக்கலாம், படித்து பார்த்தால் தான் மறுநாள் உங்களுக்கு அதை சொல்லிக் கொடுக்க முடிகின்றது. அந்த ஞானம் வேற யாருக்கும் வராது. நம்முடைய வாழ்க்கை லைப்ரரி அப்படின்னு சொல்லும்போது நூல் நிலையத்தில் அனைத்து வகையான நூல்களும் இருக்கு. விஞ்ஞானமா, சோசியல் சயின்ஸா, கல்வியா, சமயமா, ஜோதிடமா, வானியலா, வேற என்ன வேணும் உங்களுடைய தேவை. அதாவது ஒரு பையனுக்கு இனிப்பு பிடிக்கலாம், ஒரு பையனுக்கு காரம் பிடிக்கலாம், ஒரு பையனுக்கு ஒரு பொருள் பிடிக்கிறது, இன்னொரு பையனுக்கு பிடிக்காது. ஆனால் இங்கே கதம்ப மாலையாக அனைத்து நூல்களும் அடுக்கி வைக்கப்பட்டிருக்கின்றது. நம்முடைய தேவைகளை அறிந்து அந்த புத்தகத்தை எடுத்து வாசித்து பார்த்தால், வாசிக்க வேண்டும்,
வாசி வாசி என்று சொன்னாலே அந்த வார்த்தை சுவாசிப்பதாக ஆகிவிடும். வாசி என்று சொன்னாலே வாசி 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 என்று சொல்லுகின்ற போது வாசிப்பது சுவாசிக்க வேண்டும். ஆக ஒரு நூலை வாசிப்பது மட்டுமல்ல, சுவாசிக்க வேண்டும். அதுதான் உண்மை. காலங்கள் மிகவும் பொன்னை போன்றது. காலம் சாதாரணமானது அல்ல. காலம் பொன் போன்றது. ஏனென்று சொன்னால் ஒரு வருடம் என்று கேட்டால் அந்த ஒரு வருடத்தினுடைய தன்மை எப்படின்னா, தேர்வில் தோல்வியடைந்த ஒரு மாணவனையோ மாணவியை கேட்டால் ஒரு வருடத்தினுடைய மதிப்பு தெரியும். ஒரு மாதம் என்பது ஒரு என்ன சொல்வது, ஒரு ஒரு குழந்தை பேரில் இருக்கிற ஒரு தாயிட்ட கேட்டால் ஒரு மாதத்தினுடைய தன்மை அந்த பெண்ணுக்கு தெரியும். ஒரு மாதத்தினுடைய தன்மை. ஒரு வாரம் என்பது ஒவ்வொரு வாரமும் அனுசரித்து போயிருக்கின்ற ஒரு பத்திரிகையாளரை கேட்டால் தெரியும். வாரம் இந்த வாரம் தலைவரிக்கும், அடுத்த வாரம் என்ன, ஒரு வாரத்தினுடைய தன்மை, ஒரு வாரத்தினுடைய துன்பம் அவருக்கு ஒரு பத்திரிகை ஆசிரியர் தெரியும். தோளிலே மண்வெட்டி போட்டு ஒரு இடத்துக்கு வேலைக்கு சென்று திரும்பி இன்று வேலை இல்லை என்று அவன் சொல்லிவிட்டானால் அன்றைய நாள் அவனுக்கு முடியாத நாளாகும். அந்த ஒரு நாளினுடைய தன்மை அந்த ஏழை தொழிலாளிக்கு தெரியும். ஒரு மணி நேரம் தன்னுடைய தகப்பனாரோ தன்னுடைய தாயோ வேலைக்கு சென்ற இடத்தில் திரும்பி வரலையானால் நம்முடைய பிள்ளைகள் படுகின்ற பாடு அந்த ஒரு மணி நேரத்தில், அந்த ஒரு மணி நேரத்தினுடைய பக்குவம் அப்பொழுது தெரியும். சரி, ஒரு நிமிடத்தில் சென்று கொண்டிருக்கிறோம், நான் சேரக்கூடிய பேருந்து கடந்து விட்டது என்றால் ஒரு நிமிடம் கொஞ்சம் முந்தியிருந்தோம்னா அந்த பேருந்து நம்ம ஏறிக்கலாம். ஒரு நிமிடம் அந்த பேருந்து நம்ம விட்டு கடந்து விட்டுகிறது. ஆனால் இதை எல்லாத்தையும் விட ஒரு மில்லி செகண்ட் அளவில் ஒரு தோல்வி அடைஞ்சா தங்கப்பதக்கம் வாங்கக்கூடிய ஒரு நிகழ்வு ஓட்டப்பந்தயத்தில் இருந்தது. ஆக காலம் என்பது பொன் போன்றது. அந்த பொன்னான காலத்தை பராமரிக்க வேண்டியது நம்முடைய ஒவ்வொருவருடைய கடமை தான் என்று சொல்வதோடு எல்லோரும் படிக்க வேண்டும். படிப்பது மட்டுமல்ல, வாசிக்க வேண்டும், படிக்க வேண்டும், படித்ததை திரும்ப திரும்ப வாசிக்க வேண்டும். அதை மனதில் நிறுத்தி மற்றவர்களுக்கு நன்மையாக செய்ய வேண்டும். படி, நன்றாக படி, அகத்திரை படி, புறந்திரை படி. அழகாக சொன்னாங்களே, திரைகள் எல்லாம் படிக்க வேண்டும், சங்க இலக்கியங்கள் படிக்க வேண்டும். வள்ளுவன் சொல்லாத கருத்துக்களா இனி வேற ஒருவர் சொல்ல முடியும்? வள்ளுவன் தன்னை உலகிற்கே தந்து என்று அருமையாக சொன்னாரே. வள்ளுவன் தன்னை இந்த உலகிற்கே தந்தவர். அதில் ஒரு சின்ன ஒரு பாப்பா திருக்குறள் சொல்லிச்சு. நான் ஒன்று சொல்றேன். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்லியிருக்கிறார் வள்ளுவர். எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும், எப்பொருள் யார் வாய் கேட்பினும் என்று சொல்லலாம், மரபுதான், யாரும் சொல்லலாம். ஆனா அவர் என்ன சொன்னார்னா, யார் யார் வாய் கேட்பினும் ரெண்டு தடவை சொன்னார். யார் யார், அதை அடுக்கு தொடர். யார் யார் இரட்டை கிழங்கி எல்லாம் அடுக்கு தொடர். யார் யார் அப்படி இருமுறை சொல்லுகிறார். அதை நான் சொல்லுகிறேன். ஆன்மீகத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்று சொன்னவர் வாரியார். வாரியார். தெய்வமே இல்லை என்று சொன்னவர் பெரியார். வாரியார், பெரியார். யார் யார் என்ன சொன்னாலும் பரவாயில்லை, மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று அன்னைக்கே வள்ளுவன் என்று சொன்னாரே, அதை மனதில் நிறுத்தி வாழ்க்கையில் உச்சம் தொடக்கூடிய வகையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி சாமி சொன்னது போல நாம் என்ன செய்ய வேண்டும்? காலையில் எழுந்தவுடன் அன்றாட நிகழ்வுகள், பெற்றோர்களுக்கு நல்ல பிள்ளைகளாக, ஒரு வீட்டிற்கு நல்ல ஒரு குடிமகனாக, தாய் தந்தையருக்கு நல்ல பிள்ளைகளால் வளர்ந்தது மட்டுமல்ல, ஒரு வீடு என்று கேட்டால் நல்ல வீடு, நல்ல தெரு, நல்ல ஊர், நல்ல நாடு, இதுதான் வரிசைக்கரமாக அமைய முடியும். அத்தகைய நல்ல நாடை அமைவதற்கு நீங்கள் எல்லோரும் துணை இருக்க வேண்டும். சுவாமி விவேகானந்தர் சொன்னார்கள். விவேகானந்தர் சொன்னார், 100 இளைஞர்களை தாருங்கள், நான் சரியான ஒரு நல்ல ஒரு வல்லரசாக இந்தியாவை காட்டுகிறேன். அது எல்லாம் உங்க கையில் தான் இருக்கு. விவேகானந்தர் சொன்னது போல அமெரிக்காவில் ஒரு இடத்துல ஒரு மாநாடு நடந்து கொண்டிருக்கிறார். அந்த மாநாட்டில் பார்வையாளராக சென்றவர் விவேகானந்தர், சுவாமி விவேகானந்தர். அந்த இடத்துல நம்முடைய நூல்கள்லாம் அடுக்கி வைத்திருக்காங்க. ஒரு நூல் நிலையம். அவர் போனோன்னு, இப்போ நம்ம போகணும் ஒரு இடத்துக்கு போகணும், யாராவது ஒரு இடத்துக்கு போய் பார்த்தோன்னே நம்ம ஊருக்காரங்க யாராவது இருக்காங்களா நம்ம பார்க்கறது நம்முடைய மானிட இயல்பு. நம்ம ஊருக்காரங்கள் தான் நம்முடைய சொந்தக்காரங்களாக இருக்காங்கன்னு பார்ப்போம். அதே மாதிரி இந்தியாவிலிருந்து சென்ற சுவாமி விவேகானந்தர் அந்த நூலகத்திற்கு சென்று அவர் ஒன்றொன்றாக பார்த்து கொண்டிருந்தார். அங்கே அவர் தேடியது
வள்ளுவனையும் கம்பனையும் பாரதத்தையும் மகாபாரதம் இருக்கின்ற புத்தகங்களை பார்த்தால் எதுவுமே இல்லை, அவருடைய கண்களுக்கு தெரியவில்லை. அப்பொழுது அந்த நிகழ்வுக்கு ஏற்பாடு செய்தவர்களை அழைத்து, வள்ளுவத்தை எங்கே, நான் இந்திய நாட்டிலிருந்து வந்திருக்கின்றேன், வள்ளுவனை எங்கே, மகாபாரதத்தை எங்கே, கம்பன் எழுதிய கம்பராமாயணத்தை எழுதிய எங்களுடைய இலக்கிய நூலெல்லாம் எங்கே என்று கேட்டதற்கு அந்த ஆங்கிலேயர் சொன்னாலாம், ஏதோ அடியில் இருக்கு பார்க்கின்றேன் என்று அடியில் வைத்திருக்கின்றாராம். நம்முடைய நூலெல்லாம் அடியில் வைக்கப்பட்டு மேலே மற்ற நூல்கள் இருந்ததாம். உதாரணம் உண்மை என்னன்னா, நம்முடைய இந்திய நாட்டினுடைய நூலெல்லாம் அடியில் வைக்கப்பட்டு மற்ற நூல்கள் மேலே வைத்திருக்கிறார்கள். சுவாமி விவேகானந்தருக்கு பேசுவதற்கு ஒரு வாய்ப்பு வழங்கப்பட்டது. அவர் சொன்னாராம், நான் வந்தவுடன் இந்த நூலகத்தை பார்த்தேன், இந்த கண்காட்சியை பார்த்தேன், பெருமையாக இருந்தது. ஒரு வார்த்தை சொல்லிக்கொள்ள விரும்புகின்றேன். இந்திய மண்ணிலிருந்து வந்த எனக்கு தெரிந்தவரை அத்தனை நூல்களுக்கும் தலைமையான திருக்குறளை நீங்கள் அடியில் வைத்திருக்கின்றீர்கள் என்று சொன்னால் அத்தனை நூல்களுக்கும் அடிப்படையானது திருக்குறள் தானே என்று சொல்கிறார்கள். நூலுக்குரிய பெருமை அங்குதான் செய்யும், சாதாரணமானதல்ல. ஆகவே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லாம் கிடைக்க வேண்டும், நன்றாக படிக்க வேண்டும், படிப்பது வழி ஒழுக்கத்தை உயர்வாக நினைக்க வேண்டும். அதாவது நம்முடைய தமிழ்நாடு என்று எடுத்துக்கொள்ளும், நம்முடைய தென் தமிழகத்தில் அவதாரத்தை 10ஆகவும், கோள்களை 9ஆகவும், திசைகளை 8ஆகவும், சுவைகளை 6ஆகவும், திரைகளை 5ஆகவும், சரங்களை 4ஆகவும், தமிழை 3ஆகவும், ஆண்பால் பெண்பால் என்று இருவையாக வைத்தவன் ஒழுக்கத்தை மட்டும் ஒன்றாக வைத்தான். ஆக ஒழுக்கம் என்பது உயர்வான ஒன்று. வள்ளுவர் ஒரு இடத்தில் சொல்லுகின்றான், கல்வி கண்ணை போன்றது என்று. அதே வள்ளுவன் இன்னொரு இடத்தில் சொல்கின்றான், ஒழுக்கம் என்பது உயிரை போன்றது. ஒரு மனிதன் கல்வி இல்லாமல் கூட வாழலாம், கல்வி கண்டிப்பாக வேணும், கல்வி இல்லாமல் கூட வாழலாம். ஆனால் கல்வியை விட மிகச் சிறப்பானது ஒழுக்கம். ஒழுக்கமும் கல்வியும் நிறைய வேண்டும். அந்த ஒழுக்கத்தோடு நின்று நல்லதொரு வாழ்வு வாழ வேண்டும் என்று சொல்லி படியுங்கள், தெரியாததை கேளுங்கள், பெற்றோரிடத்தில் கேளுங்கள். பெற்றோரிடத்தில் கேட்பதற்கு வாய்ப்பில்லை என்றால் ஆசிரியர்களை கேளுங்கள். நிச்சயமாக உங்களை பக்கத்தில் அருகில் உட்கார வைத்து நீங்கள் கேட்கின்ற ஐயப்பாடுகளுக்கு அவர்கள் தெரிந்து செய்வார்கள். முடியவில்லையா, உங்கள் நூலகங்கள் வாருங்கள், நல்ல நூல்களை எடுங்கள், நல்ல படியுங்கள், நிறைய தெரிந்து கொள்ளுங்கள், நிறைய பேசுவதை கேளுங்கள். உங்களுக்கு தேவையானவற்றையெல்லாம் எழுதி பாருங்கள். எழுதி பார்க்கின்ற பொழுது பயிற்சியை அவர்கள் ஆசிரியர் பெருமக்கள் பயிற்சி தருவார்கள். அந்த பயிற்சியை நீங்கள் முயற்சி எடுக்க வேண்டும் என்று சொல்லி வாய்ப்புக்கு மீண்டும் நன்றி பாராட்டி இங்கே வந்திருக்கின்ற 13 எத்தனை குழந்தைங்க? நாங்கள் 10 இல்லை, இங்கே 13 குழந்தைகள். அந்த 13 குழந்தைகளுக்கும் நூலகத்தில் உறுப்பினராக சேர்வதற்கு நான் பணம் கொடுக்கிட்டு நீங்கள் அத்தனை பேருக்கு பணம் சேர்த்து நூலகத்தினுடைய வார விழாவில் இந்த 13 அது ஒரு உறுப்பினர் 30 ரூபாயா? அந்த அத்தனை பேருக்கும் நான் பணம் தந்துடுறேன். அத்தனை பேரும் உறுப்பினர் சேர்த்து அவங்களுக்கு தேவைப்படுகின்ற நூலை எடுத்துக் கொடுங்கள். அவருடைய விருப்பத்தை தெரிவியுங்கள். அந்த விருப்பத்தை நீங்கள் நூலை எடுத்துகிட்டு போகிறது முக்கியம் இல்லை, கொண்டு போய் வைக்கக்கூடாது. பாடப்பகுதிகள் அதிகமாக இருக்கும், இருந்தாலும் இதற்கென 1 மணி நேரம், தூங்குவதற்கு 8 மணி நேரம் கொடுக்கும், விளையாடுறதுக்கு 2 மணி நேரம் கொடுக்கும், சாப்பிட்றதுக்கு 1 மணி நேரம் கொடுக்கும், அரட்டை அடிக்கு 2 மணி நேரம் கொடுக்கும். ஒரு அரை மணி நேரம், ஒரு 10 நிமிடம், ஒரு 5 நிமிடம் தூக்கம் வருகின்றதா விட்டு விடுங்கள். ஏதாவது ஒன்றை எடுத்து பாருங்கள், பெற்றோர்கள் சொல்லுங்கள். அவர்கள் அறியாதவர்களாக இருந்தால் நீங்கள் படித்ததை அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். அவர்கள் அறிந்தவர்களாக இருந்தால் அவர்களிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள் என்று சொல்லி மீண்டும் ஒரு முறை இந்த நிகழ்வுக்கு நன்றி பாராட்டி என்னுடைய நண்பர் செய்தியினுடைய ஆசிரியர் பார்த்திபன் அவர்கள் இருக்கிறார். நிச்சயமாக அவருக்கும் மீண்டும் நன்றி பாராட்டி அந்த விழாவானது இனிதே சிறக்க அத்தனை ஆசிரியர் பெருமக்களுக்கும் உரிமையிருந்த மாணவ செல்வங்களுக்கும் என்னுடைய அன்பு நண்பர் ஓய்வு பெற்ற வட்டாட்சியர் அவர்களுக்கும் யோகம் செய்த யோகா மாஸ்டர் அவர்களுக்கும் என்னுடைய அருளாளர் ஐயா வணக்கத்திற்குரிய வெங்கடாச்சாரி சுவாமி அவர்களுக்கும் குழுமி இருக்கின்ற பெரியவர்களுக்கும் குறிப்பாக சொல்ல போனால் என்னை இந்த இடத்துக்கு வர வைத்து என்னை பேச வைத்த நூலகர் கண்ணன் அவர்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நன்றி பாராட்டி கீதா அவர்களுக்கும் சகோதரி கீதா அவர்களுக்கு நன்றி பாராட்டி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். படியுங்கள், நன்றாக படியுங்கள்.
தெளிந்து விழியுங்கள். கற்க கசடர கத்தவை நிற்க அதற்கு தகுங்க. அதுபடி நிற்கணும். அவ்வளோதான். கற்கணும், கற்றுக்கொண்டே இருக்கணும். இருந்தால் போதும் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி விடுகிறேன். நன்றி, வணக்கம்.